படம் நல்லா இருந்துச்சுங்க. அ நல்லா நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. ஷியான் விக்ரம் ஃபேனா எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். படத்துல வந்து நெறைய கூஸ்பம்ப் மூவ்மெண்ட்ஸ் இருந்தது. முக்கியமா "மதுர வீரன் தானே" பாட்டு வந்து ரொம்ப எங்கேஜிங்கா இருந்தது. நான்லாம் தியேட்டர்ல பயங்கரமா கத்துனேன். ஹீரோ, ஹீரோயின் பேரும் வந்து பயங்கரமா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. எஸ்.ஜே சூர்யா ஆக்டிங் வேற லெவல். அத விட தலைவர் ஷியான் விக்ரம் சாரோட ஆக்டிங் வேற லெவலா இருந்துச்சு. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஜிவி பிரகாஷ் ஆஸ் யூசுவல் வந்து அவர் என்ன பண்ணுவாரோ தரமா பண்ணியிருக்காரு. புரியல? படத்த வந்து ஆக்சுவலி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்ட் தருது. அதுதான். எனக்கு வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாரி தான் இருந்தது. ஆமா. பார்ட் 2 தான் நீங்க பார்த்திருக்கீங்க. ஆமா. பார்ட் 1 இன்னும் வரல. வரல. பார்ட் 1 பார்க்காம பார்ட் 2 பார்க்கறது எவ்வளவு ஸ்ட்ரகிள் மாரியா இருக்கும்? இல்ல. பார்ட் 2 வந்து நியாயமா இருந்தது. பார்ட் 1 பார்த்தா தான் புரியுன்ற மாரிலாம் இல்ல. நியாயமா இருந்துச்சு. ஆமா. விக்ரம் எப்படி பண்ணி? விக்ரம் சூப்பரா பண்ணியிருக்காருங்க. வேற லெவல். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் சிட்டி பேஸ்டா இருந்தது. தாடி வச்சு இந்த கட்டு. கிராமத்துல இருக்காங்க. அப்படி நான் இல்லைன்னா சொல்லல. பட் ஆனா கொஞ்சம் ஹேர்ல என்ன மாத்திருக்கலாமோ அது ஒரு இருந்தது வேற தான். லாக் இல்ல. லாக் இல்ல. ஹீரோயின் பயங்கர இம்பார்ட்டன்ட் இருக்காங்க. கிளைமேக்ஸ்ல பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஃபைட் பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸ்ல. நல்லா இருக்கு. விக்ரம் வச்சு டைரக்டர் எப்படி யூஸ் பண்ணி? சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காருங்க. அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பயங்கரமா யூஸ் பண்ணியிருக்காரு. ரூல் பார்த்த ஃபீல் இருக்கா? என்னங்க? ரூல் படம் இருக்குல்ல, ஆமா பழைய படம். ஆமா ஆமா. அதை பார்த்த ஃபீல் எதுனா இருக்கா? இல்ல டோட்டலா வேற ஜேர்னரு. ஆனா இது தூளுக்கு ஈக்குவலா தாங்க இருக்கு. எதுவும் குறைஞ்ச மாதிரி எங்களுக்கு இல்லை. விக்ரம் சார்க்காக தான் வந்தோம். ஸோ வேற ஒரு ரீசனே இல்லை. ஸோ படம் நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. கான்ஃப்ளிக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ கடைசியில் அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கான ரீசன் தெரிஞ்ச பிறகு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டோரி லைன், நல்ல ஸ்டோரி லைன். அண்ட் சார் படத்தில் வந்து என்ன சொல்ல வரான்னு கேட்குறீங்களா? இல்லை, இட்ஸ் ஆல் அபவுட் அந்த ஒரு கேங்ஸ்டர், எப்படி ஒரு கேங்ஸ்டர் வந்திருந்தாரு, அந்த கேங்ஸ்டர் என்ன பண்ணாரு, அப்புறம் அவர் சைலண்ட் ஆனாரு, திருப்பி அவர் உஸ்பேத்தி விட்டு அவருக்கு அகெயின் அந்த கேங்ஸ்டரோட பவர் என்னன்றது வெரி நைஸ். கம்ப்ளீட்டாக இட்ஸ் வெரி குட். மியூசிக் ஜிவி பிரகாஷ் ஆஸ் யூஷுவல் இஸ் வெரி குட் மியூசிஷியன், எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஹி ராக்ஸ். விக்ரம் அதான் சொல்றேன்ல, விக்ரம் சார் வந்து எந்த ஜானர்ல பண்ணாலுமே we can see. ஏன்னா இஸ் அ versatile ஆக்டர் அண்ட் so far இவ்வளோ இயர்ஸாக அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு பி ஆக்டர் so many years. அண்ட் அவருக்குன்னு தனி ஒரு பிளேஸ் இருக்கு. பேசிக்கலி ஐ எம் ஃப்ரம் கேரளா, ட்ரிவாண்ட்ரம், அண்ட் காட் செட்டில் ஹியர். ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் பிடிக்காத யாருமே கிடையாது. அண்ட் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் விக்ரம் சார். படம் சூப்பர். நல்லா இருக்குண்ணா. படத்துல என்ன சொல்லுவாங்க, ரவுடிசம் வேண்டாம், எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலியை பார்த்துட்டு இருங்க, ரவுடிசம் வேண்டாம், அதான் சொல்ல வர்றாரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் சூப்பரா இருக்கு. தூள் படம் மியூசிக் ஒரு இடத்துல வருது, அது செம்மையா இருக்கு. லேக்லாம் எதுவும் சொல்ற அளவுக்கு இல்லைண்ணா. பாசிட்டிவ்னா லாஸ்ட் வரைக்கும் என்ன நடந்திருக்கும் என்னன்ட்டு ஒரு கியூரியாசிட்டியோட போகுது படம். நல்லா பார்ட் 1ல என்ன நடந்திருக்கும்னு தெரியல, ஆனா பார்ட் 2ல வந்து எல்லாரையும் காலி பண்ணிடுறாரு. அவருக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்ட் 1 பார்த்தா தான் தெரியும். ஹீரோயின் எப்படி பண்ணி? நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா, ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா, நல்லா பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலா என்ன? டெக்னிக்கலா சொல்ற அளவுக்கு பெருசா படத்துல டெக்னிக்கல் அவ்வளோ இல்ல, நார்மல் தான் இருக்கு. பட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் கூஸ் பம்ப்ஸ். அதுலயாவது இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும் கண்டிப்பா. அதனால போகும். ஆக்ஷன் வேணும். விக்ரம்னாவே ஆக்ஷன் இருக்கணும், அவ்வளவுதான். டேரக்டர் எப்படி பண்ணியிருக்காங்க? ஓகேனா சில டேரக்டர் படி இது இல்லை. விக்ரமுக்கான மாசம் இதுல இல்லை. விக்ரமுக்கான மாசம் கொஞ்சம் இருக்கணும். அது இன்னும் கொஞ்சம் ஏற்றி இருக்கும். இந்த லாஸ்ட் ஃபைட் தான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அதுவும் வந்து விக்ரமுக்கான ஏற்ற ஃபைட் கிடையாது. இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபைட்லாம் பண்ணியிருக்கோம். லாகிங் எதுவும் இல்லை, அப்படியே ஓடுதுங்களா, இதுவாக இருக்கு. லாகிங் போர் அடிக்கிற சீன்லாம் எதுவும் கிடையாது. நல்லா தான் போகும். இது வீர தீர சூரன் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட கதை பேசிக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு 2 குரூப் இருக்காங்க. ஒன்று வந்து போலீஸ், எஸ்எஸ்சி வந்து போலீஸ் இருக்காரு. அவர் வந்து அங்கே ஊரில் இருக்க ஒரு பெரிய ஆளுங்க, அவங்கள வந்து போட்டு தள்ளணும்னு ஒரு ஐடியாவில் இருக்காரு. ஸோ இவங்க 2 குரூப்புமே வந்து காமனாக வந்து நம்புறது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம். அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. இந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம் பேஸ் பண்ணி தான் டோட்டல் படமும் போகுது. படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. உங்களுக்கு எங்கேயுமே பெருசாக லேக் இல்லை. விக்ரமுக்கு பயங்கரமாக பில்டப் இருக்கு. பயங்கரமான ஒரு
அந்த பில்டப், அந்த பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், பயங்கரமான ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல கதையே இல்லை. ஆக்சுவலாக இந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் ஓட போகுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் கரண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீனை தான் டோட்டல் செகண்ட் ஹாஃப் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு சீனோட ஒரு எக்ஸ்பென்ஷன் தான் டோட்டல் செகண்ட் ஹாஃப். அது வந்து ரொம்பவே படம் லேக் ஆயிடுச்சு. ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அவ்வளோ எந்த வச்சது செகண்ட் ஹாஃப் பயங்கர லேக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர லேக். மற்றபடி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. விக்ரம் ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. துஷாராஜனை வந்து ஹீரோயினாக போடும்போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மிஸ்ட்ரியாக ஒரு ஃபீல் வந்துடுது. ஏன்னா அவங்க நிறைய அந்த ரேப் விக்டிமா பண்ணனால நம்ம எப்படினாலும் அவங்க வந்து ரேப் பண்ணிடுவாங்க மாதிரி மைண்ட் வந்து நம்மளுக்கு அங்கே போகுது. பட் அந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்து அந்த ஒரு ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க.